2026 தேர்தலில் 200 இடங்களில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கோடு திமுக தேர்தல் பணியை ஆற்ற தொடங்கிவிட்டது. இது வந்து 200 இடங்கள் என்பது திமுகவுடைய கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வாய் வார்த்தையா, இல்லை உண்மையிலேயே திமுக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு சொல்லக்கூடிய வாய் வார்த்தையா சார்? அதுக்கு தான் நான் முதல்லயே சொன்னேன். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தேர்தல் பிரகடனம் வாக்குறுதி கொடுப்பாங்க. இந்த வாக்குறுதியை செயல்படுத்த முடியுமான்னு சிந்தித்து நம்ம வாக்குறுதியை கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு கட்டத்துலையும் அப்படி தான் கொடுத்துருக்குறோம். அப்படி கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிரம்பிய காலத்தில் வெற்றியும் அடைஞ்சிருக்கோம், தோல்வியும் அடைஞ்சிருக்கிறோம். அதை பற்றி கவலைப்படல, இதனால மகிழ்ச்சிக்கும் கொண்டாடலை. இப்போ வந்து நம்ம வாக்குறுதியை பொதுவாகவே ஒரு கருத்து, நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் நான் ஒன்று அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். மக்களை முழுமையாக நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் மக்களை நம்புறீங்க, ஆனால் மக்கள் உங்களை நம்பலை. நாங்கள் தினந்தோறும் மக்களை சந்தித்து பேட்டி எடுக்கிறோம். அதாவது தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் திமுக ஆட்சி விரும்புகிறீங்களா, மீண்டும் திமுக ஆட்சியை வரவேற்கலான்னு கேட்குறப்போ அதில் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து திமுக மீது அதிருப்தியான கருத்தை தான் தெரிவிக்கிறாங்க. ஸோ மக்கள் ஓட்டு போட்டு தான் ஒரு அரசாங்கம் தேர்ந்தெடுக்க போகுது. நீங்கள் மக்கள் நம்புறீங்க, ஓகே, அது உண்மையாக எப்பயுமே திமுக வந்து மக்களை நம்பக்கூடிய கட்சி தான். ஆனால் மக்கள் திமுகவை நம்பக்கூடிய நிலையில் இப்போ இல்லை.